Hello guys, welcome back to newspaper session. So இன்னைக்கு newspaper பார்க்கலாம். So என்னென்ன நியூஸ் இருக்கு, இம்பார்ட்டன்ட்டா என்ன நியூஸ் இருக்கு அப்படினு பார்க்கலாம். So current affairs ரிலேட்டடான பார்க்கலாம். சரியா? So எல்லாமே முக்கியமான நியூஸ் தான். நீங்க வந்து நோட் பண்ணிட்டே வாங்க. ஃபர்ஸ்ட் என்ன நியூஸ் இருக்குன்னு பாருங்களேன். All in one policy plan to spread insurance in India. So இது வந்து என்ன அப்படினா எல்லாமே ஒரே பாலிசி கீழ கொண்டு வந்துறலாம் அப்படிங்கிறது தான் ஒரே தீம். சரியா? So யாரோடது இது யார் கொண்டு வந்திருக்கா அப்படினா இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மென்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இருக்காங்க இல்லையா? So அவங்க தான் இத கொண்டு வந்திருக்காங்க. So அவங்க என்ன சொல்றாங்க அப்படி பாங்க the insurance regulatory and development authority is driving multi-pronged changes to expand the citizen safety. அதாவது சிட்டிசன் இருக்காங்களே நம்ம மக்கள் இருக்காங்க இல்லையா அவங்களோட சேஃப்டியை கன்சிடர் பண்ணி என்ன பண்றாங்க அப்படின்னா நிறைய சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ என்னென்னலாம் அது இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். முக்கியமா ஒரு 6 இது கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? ஸோ அதை படிச்சுக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்டா கேட்பாங்க. அண்ட் நியூ பண்டல்டு இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் அது பேர் என்ன அப்படின்னா பீமா விஸ்தார் அப்படிங்கிறது தான். சரியா? என்ன ப்ராடக்ட் என்ன இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் அப்படின்னா பீமா விஸ்தார் அப்படிங்கிறது தான் ப்ராடக்ட். அது எதை தரும் அப்படின்னா டு ப்ரொவைட் அ லைஃப் கவர், ஹெல்த் கவர், ஆக்சிடென்டல் கவர் அண்ட் ப்ராப்பர்ட்டி கவர் த்ரூ த சிங்கிள் பாலிசி. ஒரே ஒரு சிம்பிள் பாலிசியை வச்சுட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா லைஃப் கவர் தர்றாங்க, ஹெல்த் கவர் தர்றாங்க, எல்லாமே. சரியா? இப்போ தனித்தனியா லைஃப் இன்சூரன்ஸ் தனியா இருக்கும், ஹெல்த் இன்சூரன்ஸ் தனியா போடுவாங்க, அதே மாதிரி ப்ராப்பர்ட்டிக்கு இன்சூரன்ஸ் தனியா போடுவாங்க. இப்போ புதுசாக ஒரு கார் வாங்கினா அதுக்கு இன்சூரன்ஸ் தனியா போடுவாங்க. இது எல்லாமே தனித்தனியாக தான் போட்டுட்டு இருந்தாங்க. பட் இது வந்து என்ன அப்படின்னா பீமா விஸ்தார் அப்படிங்கிற ஒரே ஒரு பாலிசி மூலமா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எல்லாமே பண்ணிக்கலாம், எல்லாத்துக்குமே கவர் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ அதான் இங்க வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ அடுத்து பாருங்க பீமா சுகம் இருக்கா. பீமா சுகம் பிளாட்ஃபார்ம் அஸ் அ ஒன் ஸ்டாப் ஷாப் ஃபார் கஸ்டமர்ஸ் அண்ட் இன்டிகிரேட்டிங் இன்சூரர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். அதாவது என்ன அப்படின்னா இது வந்து எப்படின்னா ஒரு ஷாப் மாதிரி. சரியா? ஸோ பீமா சுகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒன் ஸ்டாப் ஷாப் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்ன அப்படின்னா ஒரே ஷாப் தான். ஸோ யாருக்கெல்லாம் ஒரே ஷாப்பாக இருக்கும் அப்படின்னா கன்சூமர் கஸ்டமரான நம்ம சரி நமக்கும் அதே நேரத்தில் யாருக்கு அப்படின்னா இன்டிகிரேட்டிங் இன்சூரர் அந்த இன்சூர் போட்டிருப்பாங்கல்ல இன்சூரர் அந்த ஷாப்புக்கான இன்சூரன்ஸ் போட்டிருப்பாங்கல்ல அந்த இன்சூரருக்கும் அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இவங்க எல்லாருக்குமே ஒரே ஷாப் எது அப்படின்னா பீமா சுகம் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம். சரியா? ஸோ அந்த பீமா சுகம் கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பீமா விஸ்தார் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்க லிங்கிங் டிஜிட்டல் டெத் ரெஜிஸ்ட்ரிஸ் டு பிளாட்ஃபார்ம். ஸோ கிளைம்ஸ் கேன் பி செட்டில்டு வித்தின் ஹார்ஸ் டே. அதாவது என்ன அப்படின்னா நீங்க வந்து அந்த இன்சூரன்ஸ் அந்த ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறாங்க இல்லையா அது கூட நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டெத் சர்டிஃபிகேட் அதெல்லாம் இருக்கு இல்லையா ஸோ அதை வந்து என்ன பண்ணணும் லிங்கிங் த டிஜிட்டல் டெத் ரெஜிஸ்ட்ரி. அதை வந்து அந்த டெத்தை பற்றியான அந்த ரெஜிஸ்டர்ஸ் இருக்குல்ல அந்த டேட்டா இருக்கும் இல்லையா அதை வந்து என்ன பண்ணிடணும் அப்படின்னா டிஜிட்டலாக அதை லிங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கிளைம் இப்போ யாராவது இறந்துட்டாங்க அவங்க இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்க அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த இன்சூரன்ஸில் நம்ம கிளைம் பண்ணுவோம் இல்லையா ஸோ அது வந்து ஒரே நாள்லையோ இல்லாட்டி வித்தின் த ஹார்ஸ். சரியா? 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் அந்த டைமுக்குள்ளேயே நமக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ அப்போ இது எப்படி இருக்குது அப்படின்னா சர்வீஸும் ஃபாஸ்ட்டாக இருக்குது அதே நேரத்தில் ஒரே பாலிசியில் எல்லாமே கவர் ஆயிருது அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க. இது எது கீழே வந்து இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மென்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. சரியா? ஸோ அடுத்தது போகலாம். பெர்மிட்டிங் இன்சூரன்ஸ் டு செல் தி வேல்யூ ஆடட் சர்வீஸ் வித் பாலிசிஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ யோகா கிளாஸ் பண்டில் வித் ஹெல்த் ஸ்கீம். அதாவது என்ன அப்படின்னா ஹெல்த் ஸ்கீம் கூட எது இதாக இருக்குது இந்த யோகா கிளாஸ் போகிறது. ஸோ அந்த யோகா கிளாஸ் வந்து எது கூட பண்டில் ஆயிருக்கு ஹெல்த் ஸ்கீம்ஸ் கூட. அதான் சொல்கிறாங்க பெர்மிட்டிங் எதுக்கு அலோவ் பண்ணுறாங்க இன்சூரன்ஸ் டு செல் வேல்யூ ஆடட் சர்வீஸ். ஸோ வேல்யூ ஆடட் சர்வீஸ் வித் பாலிசியை செல் பண்ணுறதுக்கும் அலோவ் பண்ணப்படுறாங்க. சரியா? ஸோ அடுத்து உமன் டு லீட் கேம்பெயின் டு ஸ்பார் த இன்சூரன்ஸ் பெனிட்ரேஷன் இன் ஈச் கிராம சபா. ஒவ்வொரு கிராம சபை அதில் உள்ள என்ன பண்ணணும் அப்படின்னா அதில் வந்து பெனிட்ரேட் ஆகுறதுன்னு சொல்கிறாங்க. உமன் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய கேம்பெயின் எடுக்கிறாங்கல்ல ஸோ அதான் இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க உமன் டு லீட் தி கேம்பெயின் டு ஸ்பார் த இன்சூரன்ஸ் பெனிட்ரேஷன் இன் ஈச் கிராம சபா. என்ன செய்யணும் அப்படின்னா உமன் இருக்காங்களா அவங்க வந்து ஒரு கேம்பெயின் மாதிரி கண்டக்ட் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி கிராம சபாலையும் அந்த இன்சூரன்ஸ் பற்றின ஒரு அவேர்னஸ் வந்து அவங்களுக்கு கிரியேட் பண்ணிக்கணும். அந்த ஒவ்வொரு கிராம சபையில் இருக்கிற மக்கள்ன்றதை விட உமன் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன் அப்படின்னா இப்போ உமனுக்கு தான் என்ன உமனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இவங்க சொல்கிறாங்க. உமனுக்கு தான் என்ன இருக்காது அப்படின்னா வேலைக்கு அதிகமாக போகாமல் இருந்ததுனால வீட்டில் இருக்கிறதுனால அவங்களுக்கு எந்த ஒரு அவேர்னஸுமே இருக்காது. இல்லை ஃபினான்ஷியலாக எந்த ஒரு அவேர்னஸும் இருக்காது. ஒன்ஸ் அவங்க ஃபினான்ஷியலாகவே அவங்க ஒர்க் பண்ணாலும் அவங்க சேலரி டேரக்டாக என்ன யார்கிட்ட போய் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஹஸ்பண்ட் இல்லாட்டி அப்படி கொடுக்குற மாதிரி இருக்கும். தனக்குன்னு ஒரு சுதந்திரமாக ஒரு ஃபினான்ஷியலாக அவங்க இல்லை. ஸோ அதுக்காக தான் இங்கே வந்து சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரோப்பிங் இன் ஸ்டேட்ஸ் டு ஃபார்ம் இன்சூரன்ஸ் கமிட்டிஸ் அண்ட் எக்ஸ்பேண்ட் த கவரேஜ் அக்ராஸ் த டிஸ்ட்ரிக்ட். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் கவரேஜ் வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட் வைஸாக எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் கமிட்டி மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. சரியா? ஸோ மேலே உள்ள அந்த 3 பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று பீமா விஸ்தார். சரியா? அதுக்கப்புறம் வந்து பீமா சுகம். அதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னா உங்களுடைய டெத் ரெஜிஸ்டர்ஸ் வந்து அந்த டேட்டா வந்து என்ன பண்ணணும்னா லிங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா வித்தின் த டேக்குள்ள உங்களுக்கு என்ன கிடைச்சிரும் அப்படின்னா கிளைம்ஸ் எல்லாம் கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க இந்த கீழே உள்ள 3 பாயிண்ட்ஸ் ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ எதுக்கெல்லாம் வந்திருக்கு இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அவங்களுடைய சிஎம்டி சிஇஓ ஆர் சிஎம்டி யார் அப்படின்னா தேபதீஷ் பாண்டா. சரியா? ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து போகலாமா?
டேரக்டா எடிட்டோரியல் வந்திருக்கோம். ஸோ எடிட்டோரியல்ல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க வாங்க. ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல் என்ன இருக்கு அப்படின்னா லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இது வந்து என்ன லாஸ்ட் அப்படின்னா என்ன இழந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். ஆப்பர்ச்சுனிட்டின்னு என்ன ஒரு வாய்ப்பை இழந்துச்சு. ஸோ எதை பத்தி சொல்றாங்க பார்ப்போம். இந்த இனாகிரேஷன் ஆஃப் அ பார்லிமெண்ட் பில்டிங் ஷுட் ஹேவ் மார்க்ட் எ ஃப்ரெஷ் ஸ்டார்ட். இது வந்து என்ன அப்படின்னா அந்த பார்லிமெண்ட் புதுசாக அந்த பார்லிமெண்ட்டுக்கான நியூ பில்டிங் வந்து கட்டினாங்க இல்லையா. ஸோ அதோட இனாகிரேஷன் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஷுட் ஹேவ் மார்க்ட் எ ஃப்ரெஷ் ஸ்டார்ட்டாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. புது ஒரு தொடக்கமா இருக்கு. என்ன எதை பத்தி பேசுறாங்க பார்ப்போம். இந்த இனாகிரேஷன் ஆஃப் த நியூ பார்லிமெண்ட் பில்டிங் ஷெட்யூல் டு மே. எப்போ வந்து இனாகிரேட் பண்ண போறாங்க அப்படின்னா May 28 இனாகிரேட் பண்ண போறதா சொல்றாங்க. would have been an occasion of the national unity. ஸோ இது வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு நேஷனல் யூனிட்டி. இது வந்து இப்போ இந்த கட்சி அந்த கட்சின்னு சாராம இது இந்தியாக்கானது அப்படிங்கிற ஒரு ஒற்றுமையோட யூனிஃபையோட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. யூனிட்டி அதாவது இந்தியான்னு வரும்போது எல்லாருமே யூனிட்டியா இருக்கணும்ல அதை சொல்றாங்க. சரி, அப்போ இந்தியாக்கான ஒரு பார்லிமெண்ட்டுக்கான இந்தியாவோட பார்லிமெண்டோட ஒரு பில்டிங் அப்படி பார்க்கணும். ஸோ இது வந்து இந்த கட்சி தான் இது கட்டியிருக்காங்க. ஸோ இந்த கட்சிக்கு சொந்தம் அந்த மாதிரிலாம் எதுவுமே பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. சரியா? ஸோ அப்போ எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னா யூனிட்டியா இருந்திருக்கணும். அன்ஃபார்ச்சுனேட்லி பட் எப்படி இருக்கு அப்படின்னா பொலிட்டிக்ஸ் இஸ் டேக்கிங் எ சென்டர் ஸ்டெப். பாலிடிக்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அந்த அரசியல் இருக்கு இல்லையா அதுதான் என்னது மையத்தில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னா அந்த எப்படி இருந்திருக்கணும் எப்படி அதை பார்க்கணும் அப்படின்னா அந்த இந்தியா அப்படிங்கிற ஒரு இதோட பார்க்கணும். பட் எப்படி பார்க்கப்படுது அப்படின்னா தனித்தனியா இந்த கட்சி தான் இது பண்ணிக்காங்க இந்த பார்ட்டிஸ் தான் இதை ஓப்பன் பண்ணிக்காங்க அப்படின்னு தனித்தனியாக பார்க்கக்கூடாது. ஒரு பிரிவினைவாதம் அது இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரியா? இதுல வந்து என்ன கேஸ் அப்படின்னா அப்போசிஷன் பார்ட்டிஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த இனாகிரேஷனை நாங்கள் பாய்காட் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரியா? ஸோ அப்படி பாய்காட் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஒரு பண்ணுனா அது யாரை இது பண்ற மாதிரி இந்தியாவோட இதை வந்து டெமோக்ரஸியவே இது பண்ற மாதிரி. ஸோ இந்தியாவையே கொஞ்சம் தள்ளி வைக்கிற மாதிரி அந்த இதுதான். சரியா? ஸோ இந்தியாக்குள்ள இருக்கும். இந்தியாவுக்குன்னு ஒரு பார்லிமெண்ட் இருக்கு. சரியா? இந்தியாவுக்குன்னு ஒரு பார்லிமெண்ட் புதுசாக பார்லிமெண்ட் ஹவுஸ் பில்டிங் வந்து கட்டுறாங்க. ஸோ அது வந்து பாய்காட் பண்றது வந்து அது என்ன அப்படின்னா அந்த ஒரு மரியாதை ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த இது வந்து இது பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா இதில் இன்னொன்று அவங்க பேசுறது என்ன அப்படின்னா ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் என்ன வாதம் வைக்கிறாங்க அப்படின்னா ஸோ இது வந்து யார் இனாகிரேட் பண்ணணும் அப்படிங்கிறது. சரியா? பிரசிடென்ட் தான் இனாகிரேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரியா? இந்த பில்டிங்கை யார் இனாகிரேட் பண்ணணும் அப்படின்னா பிரசிடென்ட் தான் பண்ணணும், பிரைம் மினிஸ்டர் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இங்கே கேஸ் இவங்க இப்போ பிஜேபி சார்பாக அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அவங்க தான் இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா 1977 நினைக்கிறேன். சரியா? ஸோ அந்த டைம்ல வந்து 1987 சரியா அந்த டைம்ல வந்து யார் இது பண்ணா அப்படின்னா அப்போ உள்ள பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி அவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க பார்லிமெண்ட்ல ஒரு துணை கட்டடம் சொல்லுவாங்க. சரியா? சின்ன கட்டடமா இருக்கும். ஸோ அதை வந்து இனாகிரேட் பண்ணி வச்சாங்க. பார்லிமெண்ட்டுக்கு தனியாக வந்து லைப்ரரி இருந்துச்சு அதெல்லாம் இனாகிரேட் பண்ணி வச்சாங்க. ஸோ அப்போலாம் நீ ஒன்றுமே சொல்லலை. ஸோ இந்த டைம்ல இப்போ வந்து இனாகிரேட் பண்ணும்போது வந்து சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. சரியா? ஸோ அதுதான் இங்கே வந்து ஓவராலாக பேசுனது என்ன அப்படின்னா அதுதான் பேசுனது அதுதான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அப்போசிஷன் வந்து என்ன பண்ணலை அப்படின்னா அந்த பார்லிமெண்ட் அந்த பிஜேபி என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த அவங்க ஆட்சி பீரியட்ல தான் என்ன பண்ணியிருக்காங்க அந்த பார்லிமெண்ட்டுக்கான நியூ பில்டிங் கட்டியிருக்காங்க. இவங்களுக்கு இது வந்து என்ன பண்ணலை அப்படின்னா அப்போசிஷன் பார்ட்டிஸை வந்து அந்த அளவுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தலை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ அதே இடத்துல பார்லிமெண்ட் இஸ் மீன் டு ஹோல்ட் த இன் எக்ஸிக்யூட்டிவ் அக்கௌண்டபிள் டு த பீப்புள். இட் இஸ் நாட் அ வென்யூ ஃபார் எக்ஸிக்யூட்டிவ் predominance. The unfortunate trend in the recent years is a continuing erosion of this core function of parliament. The inauguration of the new building could have been an opportunity for the course of correction. ஸோ இந்த மாதிரி இனாகிரேட் பண்றது வந்து ஒரு கோர்ஸ் ஆஃப் கரெக்ஷனாக இருக்கும். கோர்ஸ் ஆஃப் கரெக்ஷனா என்ன சரியான செய்ய வேண்டிய வேலையை கரெக்டாக பண்றது தான் கோர்ஸ் ஆஃப் கரெக்ஷன் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ அப்போ இந்த இது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு பிரிவினையோ வந்து எதுவுமே இருக்கக்கூடாது. பாய்காட்டும் பண்ணக்கூடாது. ரெண்டு சைட்லையுமே சொல்றாங்க. நீங்க பாய்காட் பண்றதும் தப்பு தான். அதே நேரத்தில் வந்து என்ன பண்ணவும் கூடாது அப்படின்னா பிரசிடென்ட்டுக்கு தான் முதன்மையான ஒரு மரியாதை இந்த மாதிரி இருந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரியா? ஸோ அடுத்து கீழே உள்ளது பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் த பாக்புத் இது வந்து என்ன அப்படின்னா ரஷ்யா உக்ரைன் வார் தான். அதை பற்றின ஒரு நியூஸ் தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த மேலே உள்ள நியூஸும் சரி கீழே உள்ள நியூஸும் சரி அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ அதையும் தவிர்த்து பார்த்தா இது வந்து என்ன நியூஸ் அப்படின்னா ரஷ்யா உக்ரைன் வார் இருக்கு இல்லையா. ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட ஹிஸ்ட்ரி கடந்த ஒரு வருஷத்துக்கு மேலவும் இந்த வார் வந்து நீடிச்சுக்கிட்டே இருக்குது. அவங்க வந்து இந்த பகுதியை கைப்பற்றிருக்காங்க. ஸோ ரஷ்யா வந்து உக்ரைனோட இந்த பகுதியை கைப்பற்றிருக்காங்க. ஸோ அதை பற்றின ஒரு டீட்டெயிலான இதுதான் கொடுத்துருந்தாங்க. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ தேவையில்லை. சரியா? ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணி வெக்காபுலரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நோட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ அடுத்து போகலாம். ஸோ அடுத்து பாருங்களேன். ஃபுட் கிரெயின்ஸ் ஆயில் சீட் ஹார்வெஸ்ட் வில் பிரேக் த ரெக்கார்ட்ஸ் சே சென்டர். இது வந்து என்ன அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்காங்களா. ஸோ அவங்க தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் மீன்ஸ் இது வந்து அக்ரிகல்ச்சர் வந்திருக்கிறதுனால இப்போ மினிஸ்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர் இருக்காங்களா அவங்க தான். சரி அந்த மினிஸ்டர் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஃபுட் கிரெயின்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அது வந்து என்ன இருக்குது ஃபுட் கிரெயின்ஸாக இருக்கட்டும் ஆயில் சீடாக இருக்கட்டும் அது வந்து என்ன அதோட அறுவடை ஹார்வெஸ்ட் ஆனது அதை அறுவடை பண்ணுவாங்க சாகுபடி பண்ணுவாங்கல்ல அது வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ரெக்கார்டை பிரேக் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எவ்வளோ பார்க்கலாம். சரி வாங்க. இதை யார் ரிலீஸ் பண்ணியிருக்கா அப்படின்னா யூனியன் மினிஸ்டர் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்டு
மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் யார் நரேந்திர சிங் தோமர் அவங்க தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பாருங்க, the center is estimating a record production of the paddy, அதாவது பேடினா நெல் சரியா, வீட்டு, அப்புறம் வந்து மெய்ஸ், அப்புறம் சோயாபீன், அப்புறம் ராப்சீட், மஸ்டர்ட் அண்ட் சுகர் கேன், இதெல்லாமே என்ன இருக்கு அப்படின்னா அதோட அறுவடை செஞ்சு அந்த சாகுபடி செஞ்சு வந்திருக்கும், மகசூல் வந்திருக்கும்ல, அது வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ரெக்கார்டை பிரேக் பண்ணியிருக்கு. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு நல்ல ஒரு மகசூல் தந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க சரியா. ஸோ அடுத்து பாருங்க, இங்க பாருங்களேன், the country will achieve the food grain production of எவ்வளோ அப்படின்னா 3305.34 lakh tons வந்து இது பண்ணியிருக்காங்க. அந்த லக் டன்ஸ் தான் ஐடியும் கொடுத்துருக்காங்க சரியா. அப்போ எவ்வளோனா 3305.34 lakh tons இந்த கரண்ட் அக்ரிகல்ச்சர் இயரில் வந்து இவ்வளோ வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்களேன், காட்டன் ப்ரொடக்ஷனில் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா the production of the cotton is estimated at the 343.47 lakh bales, அதாவது இது வந்து பேல்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மூட்டையாக இருக்கும்ல, அதான் பேல்ஸ்னு சொல்லுவாங்க சரியா. ஒரு பேல்ஸ்க்கு வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா 170 கிலோகிராம் இருக்குது சரியா. ஒரு பேல்ஸில் 170 கிலோகிராம் என்ன இருக்குன்னா காட்டன் இருக்கும் சரியா. ஸோ அப்போ மொத்தம் எத்தனை லட்சம் பேல்ஸ் அப்படின்னா 343.47 லட்சம் பேல்ஸ் இருக்குது. அண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் த ஜூட் வந்து எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா 94.94 lakh பேல்ஸ் வந்திருக்கு சரியா. இதில் வந்து ஒரு பேலுக்கு 180 கிலோகிராம் வச்சிருக்காங்க. ஜூட்னா இந்த சணல் அந்த இது இருக்குல்ல, ஸோ அது காட்டனா பருத்தி சரியா. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பல்சஸ் இருக்கு இல்லையா. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்ல, இது வந்து எதில் அப்படின்னா ஃபுட் கிரெயின்ஸில் ஓவராலாக ஃபுட் கிரெயின் கொடுத்துருக்காங்களா. ஸோ இதில் வந்து தனித்தனியாக காட்டனில் எவ்வளவு, சணலில் எவ்வளவு, இப்போ பல்சஸில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பாருங்களேன். பல்சஸில் அந்த டார்கெட் இஸ் எவ்வளோ அப்படின்னா டார்கெட் நம்ம இந்தியாவோட டார்கெட் சரியா. பல்சஸில் டார்கெட் வந்து எவ்வளோ அப்படின்னா 295.20 லட்சம் டன். அண்ட் ஃபார் த ஆயில் சீடுக்கு எவ்வளோ டார்கெட்னா 413.45 லட்சம் டன் சரியா. அப்போ பல்சஸ் ஆயில் சீட் பார்த்தாச்சு. அப்போ ரைஸ் வீட்டு அதை பார்க்கணும்ல. ஸோ அப்போ டார்கெட் செட் பை தி கவர்மெண்ட் ஃபார் த ரைஸ் வந்து எவ்வளோ அப்படின்னா 1305 சரியா, 1305 lakh tons. அதே மாதிரி வீட்டுக்கு வந்து எவ்வளோ அப்படின்னா 1120 lakhs tons சரியா. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. டார்கெட் வந்து எது கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரைஸ் கொடுத்துருக்காங்க, வீட்டு கொடுத்துருக்காங்க, காட்டன் கொடுத்துருக்காங்க, ஜூட்டு கொடுத்துருக்காங்க. அந்த டார்கெட் வந்து நோட் பண்ணிக்கோங்க. பல்சஸ் ஆயில் சீடுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது நோட் பண்ணிக்கோங்க. ஓவராலாக நம்ம எவ்வளோ ரெக்கார்டை பிரேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ அந்த கண்ட்ரி வில் அச்சீவ் பண்ணும் அப்படிங்கிறத எஸ்டிமேட் பண்ணுறாங்க சரியா. இந்த பாருங்க, யூனியன் மினிஸ்டர் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர் நரேந்திர சிங் தோமர் ரிலீசிங் தி எஸ்டிமேட், அவர் தான் அந்த எஸ்டிமேட் பண்ணதை ரிலீஸ் பண்ணுறாரு. அதில் என்ன இருக்குது அப்படின்னா நம்ம கண்ட்ரி எவ்வளோ அச்சீவ் பண்ணோம் அப்படின்னா ஃபுட் கிரெயின் ப்ரொடக்ஷனில் வந்து 3305.34 lakhs டன் வந்து இந்த அக்ரிகல்ச்சர் இயரில் பிரேக் பண்ணி அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணி எஸ்டிமேட் நல்லா வரும் அப்படின்னு எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க சரியா. ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டார்கெட்ஸை படிங்க போதும். ஸோ அடுத்து போகலாம். ஸோ அடுத்து முக்கியமான நியூஸு பாருங்க, அப்பாயின்மெண்ட் நியூஸ்ல டிவிஎஸ் சப்ளை செயின் தினேஷ் அஸ்யூம்ஸ் ஆஃபீஸ் அஸ் சிஐஐ பிரசிடென்ட். சிஐஐனா என்னது அப்படின்னா கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி தான் என்ன சொல்லுவாங்க, சிஐஐ சொல்லுவாங்க. அதோட பிரசிடென்ட்டா யார் இப்போ இருக்கா அப்படின்னா இவங்களோட பேர் என்ன அப்படின்னா ஆர் தினேஷ் அப்படிங்கிறவங்க சரி. ஆர் தினேஷ் இதுக்கு முன்னாடி என்னவா இருந்தார் அப்படின்னா டிவிஎஸ் கம்பெனி இருக்கு இல்லையா, டிவிஎஸ் சப்ளை செயின் சொல்யூஷன், அதோட டிவிஎஸ் சப்ளை செயின் சொல்யூஷன் அப்படிங்கிற கம்பெனி இருக்கு இல்லையா, அதோட எக்ஸிக்யூட்டிவ் சேர்மனாக இருந்தாங்க. அவங்கள தான் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி அதோட பிரசிடென்ட்டாக அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க சரியா. ஸோ அப்போ அதுக்கப்புறம் என்ன படிக்கணும் அப்படின்னா அந்த இதோட ஐடிசி எம்டி சரி யார் அப்படின்னா சஞ்சீவ் பூரி அப்படிங்கிறவங்க நேம் அஸ் தி பிரசிடென்ட் டெசிக்னேட். அப்போ 2 போஸ்ட், ஒன்று பிரசிடென்ட் யார் அப்படின்னா ஆர் தினேஷ் அப்படிங்கிறவங்க, பிரசிடென்ட் டெசிக்னேட் அவங்க யார் அப்படின்னா சஞ்சீவ் பூரி அப்படிங்கிறவங்க சரியா. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பிரசிடென்ட் இருக்காங்க இல்லையா ஆர் தினேஷ், இவங்க யாரை சக்சீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பஜாஜ் ஃபின்சர்வ் லிமிடெடோட சிஎம்டி சஞ்சீவ் பஜாஜ் அவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சிஏஏல இருந்திருக்காங்க. அவங்கள சக்சீட் பண்ணி தான் இவங்க வந்திருக்காங்க. யார் ஆர் தினேஷ் வந்திருக்காங்க. ஆர் தினேஷ் இதுக்கு முன்னாடி என்ன இருந்தாரு அப்படின்னா டிவிஎஸ் சொல்யூஷன்ஸ் லிமிடெட் இருக்கு இல்லையா, அந்த கம்பெனியோட எக்ஸிக்யூட்டிவ் சேர்பர்சனாக இருந்தாங்க சரி, சேர்மனாக இருந்தாங்க. அவங்க வந்து இப்போ சிஐஏயோட பிரசிடென்ட்டாக இருக்காங்க சரியா. அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பிசினஸ் நியூஸ் பாருங்க, கவர்மெண்ட் ட்ரைங் டு லிங்க் டிசிஎஸ். இங்கே வந்து டிசிஎஸ்னா என்ன நினைச்சிடக்கூடாது, நீங்கள் டாடா கன்சல்டன்சி சர்வீஸ்ன்னு நினைச்சிடக்கூடாது. டிசிஎஸ் அப்படிங்கிறது டேக்ஸ் டிசிஎஸ் அப்படிங்கிறது இங்கே என்ன அப்படின்னா டேக்ஸ் கலெக்ஷன் சர்வீசஸ், டேக்ஸ் கலெக்ஷன் அட் சோர்சஸ் சரியா. டேக்ஸ் கலெக்ஷன் அட் சோர்சஸ் தான் என்ன சொல்லுவாங்க டிசிஎஸ் சொல்லுவாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா டிடிஎக்ஸ்ன்னு சொல்லுவாங்க சரியா. டிடிஎக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டேக்ஸ் டிடக்ஷன் அட் சோர்ஸ் சரியா. ரெண்டு இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டிசிஎக்ஸ்னா டேக்ஸ் கலெக்ஷன் அட் சோர்ஸ். இது வந்து என்ன அப்படின்னா இது வந்து இப்போ ஒரு ப்ராடக்ட் ஒரு பர்டிகுலர் குறிப்பிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, ஒரு குறிப்பிட்ட குட்ஸ் இருக்கு, ஒரு குறிப்பிட்ட கமாடிட்டி இருக்கு அப்படின்னா அந்த குறிப்பிட்ட ப்ராடக்ட்டுக்கு மட்டும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செல்லர் வந்து பையர் கிட்ட இருந்து
சம் டேக்ஸ் வந்து பிடித்தம் பண்ணுவாங்க. சரி, அதான் என்ன பண்ணா டேக்ஸ் கலெக்ஷன் அட் சோர்ஸ் அப்படின்னு அர்த்தம். டேக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வருமான வரி பிடித்தம் சொல்லுவாங்க. சரியா? ஸோ ஒருத்தவங்களை இப்போ ஒரு இண்டிவிஜுவல் நம்ம இருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய வருமான வரியில நம்மளுடைய வருமானம் இல்லையா, அந்த வருமானத்துலேருந்து செட்டன் அமௌண்ட் ஆஃப் டேக்ஸ் வந்து பிடிப்பாங்க. அதான் வருமான வரி. சரியா? அதான் வருமான வரி பிடித்தம் சொல்லுவாங்க. ஸோ அதான் என்ன அப்படின்னா டேக்ஸ் டிடக்ஷன் அட் சோர்ஸ்னு சொல்லுது. சரியா? ஸோ இப்போ இதை படிப்போம். கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கவர்மெண்ட்னா யாரும் இந்தியன் கவர்மெண்ட் ட்ரையிங் டு லிங்க் தி டிசிஎஸ் டேக்ஸ் கலெக்ஷன் அட் சோர்ஸ் அண்ட் தி ஓவர்சீஸ் ஸ்பெண்ட். அதாவது ஓவர்சீஸ்னா இந்த ஃபாரினுக்கு நம்ம ஏதாவது எக்ஸ்போர்ட் பண்ணுறோமோ இம்போர்ட் பண்ணுறோம் அந்த மாதிரிலாம் பண்ணுவோம்ல, ஓவர்சீஸில் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு வந்து எதை பண்ணணும் அப்படின்னா லிங்க் பண்ணணும்னு நினைக்காங்க அப்படின்னா டிசிஎஸ் லிங்க் பண்ணணும்னு நினைக்காங்க. சரியா? டு லிங்க் த டிசிஎஸ் அண்ட் ஓவர்சீஸ் ஸ்பெண்ட் டு லோக்கல். எது கூட லிங்க் பண்ணணும் அப்படின்னா லோக்கல் டிடிஎஸ் கூட லிங்க் பண்ணணும். அதாவது ஓவர்சீஸுக்கான டிசிஎஸை லோக்கல் டிடிஎஸ்க்கு வந்து லிங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. டிடிஎஸ் ஏற்கனவே சொன்னேன் வருமான வரி பிடித்தம். சரியா? டிசிஎஸ்னா என்னது, செல்லர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பையர் கிட்ட இருந்து சர்டன் அமௌண்ட் ஆஃப் பர்டிகுலர் குட்ஸுக்கு மட்டும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சர்டன் அமௌண்ட் ஆஃப் டாக்ஸ் வந்து பிடிப்பாங்க. சரியா? அதுதான் அது. இது யார் சொல்கிறா அப்படின்னா சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் இருக்காங்கல்ல, ஸோ அவங்க யார் அப்படின்னா வி ஆனந்த நாகேஸ்வரன். அவங்க தான் என்ன பண்ணுறாங்க இதை இண்டிகேட் பண்ணி சொல்கிறாங்க. சரி, அந்த நியூஸை நமக்கு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பாருங்க, எக்ஸம்ஷன் ஆஃப் அப் டு 7 lakh எவ்வளோ விதி விளக்குறாங்க அப்படின்னா எக்ஸம்ஷனா என்னது, விதி விலக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, கொஞ்சம் ரிமூவ் பண்ணுறது விலக்களித்தல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது. சரியா? எக்ஸம்ஷன் ஆஃப் அப் டு 7 lakh per year will mean bulk of the transaction will not be covered by the levy CEA. சரியா? ஸோ அது வந்து என்ன ஆகாது அப்படின்னா லெவியில் கவர் ஆகாது. ஸோ அதுதான் இங்கே வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்ன அப்படின்னா எக்ஸம்ஷன் ஆஃப் அப் டு 7 lakh per year, ஒரு வருஷத்துக்கு 7 லட்சத்துக்கு மேல உள்ள எக்ஸெப்ஷன் கொடுத்தாங்க அப்படின்னா வில் மீன் என்ன அர்த்தம் அப்படின்னா பல்க் ஆஃப் த டிரான்சாக்ஷன் வில் நாட் பி கவர்ட் பை லெவி, லெவியால கவர் பண்ணப்படலை, நிறைய டிரான்சாக்ஷன் கவர் பண்ணப்படலை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அதான் யாரு சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் சேசி 20% லெவினா என்னது டாக்ஸ்னு அர்த்தம். சரியா? 20% டாக்ஸ் will have a deterrent effect on people who are evading the tax through this mechanism. இந்த அதாவது evadingனா என்ன அப்படின்னா எஸ்கேப், அதாவது டாக்ஸ்லேருந்து எஸ்கேப் ஆகணும்னு நினைக்கிறாங்கல்ல அவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா டிட்டரண்ட் எஃபெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா பாஸ் த்ரூ ஆஃப் தி டிசிஎஸ் இன்டூ டிடிஎஸ் வில் சேஃப் கார்டு ஆர்டினரி. இப்போ நார்மலாக இப்போ ஆர்டினரி டாக்ஸ் பேர் இருக்காங்கல்ல அவங்களுக்கு வந்து இந்த டிசிஎஸை வந்து லோக்கல் டிடிஎஸ் கூட கனெக்ட் பண்ணுறது வந்து ஒரு சேஃப் கார்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சார் சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் ஆனந்த நாகேஸ்வரன். சரியா? ஸோ அதை பார்த்துக்கோங்க எக்கனாமிக் நியூஸ். ஸோ அடுத்து ஸ்போர்ட்ஸில் வந்து ஒரு நியூஸ் இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. ஸோ இது வந்து கரண்ட் அஃபேர்ஸில் கேட்டிருந்தாங்க. சரியா? என்ன அப்படின்னா கார்ல்சன் அப்படின்னு யார் அப்படின்னா மேக்னஸ் கார்ல்சன் வேர்ல்டு நம்பர் 1ல செஸ்ல இருந்தாங்க. சரியா? ஸோ இப்போ யார் இருக்கா அப்படின்னா சைனாவை சேர்ந்த லிங் டிரைன் அப்படிங்கிறவங்க வந்து இப்போ இருக்காங்க. சரியா? ஸோ அப்போ அவங்களும் மேக்னஸ் கார்ல்சன் அவங்களும் விஸ்வநாதன் ஆனந்த் இருக்காங்களே அவங்க ஃபார் தி இன்னாகுரல் குளோபல் செஸ் லீக். சரியா? ஸோ அப்போ வேர்ல்டு நம்பர் 1 மேக்னஸ் கார்ல்சன் நியூலி க்ரௌண்ட் இப்போ புதுசாக இருக்கிற வேர்ல்டு சாம்பியன்ஷிப் யாருன்னா டிங் லீரன் அப்படிங்கிறவங்க 5 டைம் வேர்ல்டு சாம்பியன்ஷிப். யார் அப்படின்னா விஸ்வநாதன் ஆனந்த் 5 டைமாக வேர்ல்டு சாம்பியன்ஷிப் இருந்திருக்காங்க. சரியா? ஸோ இவங்க 3 பேரும் தான் எதில் இருக்காங்க and former women world championship பேர் என்ன அப்படின்னா ஹூ ஈஃபான் ஆர் அமங் தி பார்ட்டிசிபென்ட்ஸ் அட் தி இன்னாகுரல் குளோபல் செஸ் லீக். அதாவது குளோபல் செஸ் லீக் வந்து எங்கே நடக்க போகுது அப்படின்னா துபாயில் நடக்க போகுது. சரியா? ஸோ அங்கே வந்து அதுக்கான இன்னாகுரல் செஷன் இன்னாகுரல் இது விழான்னு சொல்லுவாங்க, இன்னாகுரல் ஈவெண்ட் சொல்லுவாங்கல்ல, அந்த ஈவெண்ட் நடக்க போது அதுக்கெல்லாம் இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க சொல்கிறாங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா அந்த லீக்ல குளோபல் செஸ் லீக் வந்து எங்கே நடக்க போகுது அப்படின்னா ஹெல்ட் இன் துபாயில் நடக்க போகுது. சரியா? ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. அந்த லீக் வந்து ஜாயின்ட் வெஞ்சர் படி வந்து யார் யாருக்கும் அப்படின்னா டெக் மஹிந்திரா. அந்த குளோபல் செஸ் லீக் வந்து யார் சேர்ந்து இது நடத்துகிறாங்க அப்படி ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம டெக் மஹிந்திரா இருக்காங்களா அவங்களும் இன்டர்நேஷனல் ஃபெடரேஷன் ஆஃப் செஸ் இருக்காங்கல்ல ஸோ FIDE. சரியா? இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டு பி ஹெல்ட் இன் துபாய் எப்போ அப்படின்னா June 21 நடக்கும். சரியா? ஸோ அதான் இது. ஸோ அவ்வளோதாங்க இன்னைக்கான எல்லா நியூஸும் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.